Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பள்ளிக்கல்வித்துறை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாத வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்களா போதும் ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதன் தொடர்ச்சி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் 8 1 மார்க் கொடுத்தாங்க. செய்யுள் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் அளப்படுது ஒற்றலைப்படை ஆப்ஷன் ஆ. அதே மாதிரி பாடுமில் பனிக்கடல் வந்து கடல் நீர் ஆவியாக மேகமதல் ஆப்ஷன் ஆ. வட்டத்தொட்டி பற்றி என்ன என்பது பண்பு தொகை ஆப்ஷன் ஆ. சிலம்படைந்திருக்க பாக்கமெய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவது தான் திருவிக்கான்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் திருவிக்கா கல்யாண சுந்தரனார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடல் கொடுத்தோன்னா இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தான் இரட்டோர மொழிதல். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டோர மொழிதல் கான்செப்டில் ஸ்லைடையோட கொடுப்போம். ஸோ அடுத்து இப்பாடல் அடி இடம்பெற்ற எதுகன்னு இரண்டாவது அணை இணை. அதே மாதிரி ஆலி என்பது கடல். நெக்ஸ்ட் வந்து 2 மதிப்பெண் வினாக்கள் பாருங்க. மால் பொருளும் இலக்கணம் குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேங்கை என்பது தொடர்மொழியாக பொதுமொழி வேறுபடுத்தி காட்டு. தற்கால ஒரு நடியில் சிலேடை அமைந்திருக்கும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அறிவு என்ன முடியும் ஓவராலாக நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் 3 2 மார்க். அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது விடைக்கேற்ற வினா, அகராதியல் வினா, அகராதி காண்க, கலை சொற்கள். நெக்ஸ்ட் வந்து வினைமுற்று வினையாளனை பெயராக மாற்றி தொடரை இணைத்து இந்த கொஸ்டின் வந்து மொழித்திறன் பயிற்சின்னு இருக்கு. அடுத்த 3 மார்க் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோலை பூங்கா, தட் மீன்ஸ் சோலை காட்டு மின்விசி காட்டு பேசி இது வந்து நிறைய டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்க அந்த கொஸ்டின். அதே மாதிரி முல்லை நிலத்துக்கு மருத நிலத்துக்கு கிடைக்கும் உணவுப் பொருட்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புக் இட்ஸ் கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் சிறுந்தாமை என தொடங்க பற்றி அப்போதனால் பாடல் அடிப்பெறலாம். தட் மீன்ஸ் வந்து மனப்பாட பகுதி. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாவலர் பாடலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேலோடு நின்றான் இடுவன்றது இது வந்து பார்த்தா ஓமையணி. ஸோ இது திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க. ஓமையணி குறப்பாயில் பயன்படுது. இது வந்து ஓமையணி தான். ஆனால் குறப்பாயில் அழகிட்டு வாய்ப்பாடு. அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி ரொம்ப சிம்பிளாக பிரிக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாரு. ரொம்ப எளிமையாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தா உமது ஊருக்கு பார்த்தா கிளை நூலகவாசி அமைதி தருவார் நூலக ஆணையருக்கு கூட்டு விண்ணப்பம். அதே மாதிரி மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை வனம் இது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 6 மதிப்பெண் வினாக்களை கேட்டால் தமிழின் சொல்லணும் பற்றியும் புதிய செயலாக்கத்தின் தேவை குறித்து தமிழ் மொழி இதுவும் புக் பேக்கில் இருக்குதான். முல்லைப்பாட்டுள்ள கார்கால செய்தி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணைப்படம் தட் மீன்ஸ் வந்து விரிவான பகுதியில் சான்றோர் வளர்த்த தமிழும் அதே மாதிரி அன்னமயா கண்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிச்சிங்க. கோபாலபுரத்து மக்களோட கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இது இந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ மெத்த வணிகலன் என்னும் தொடரில் பார்த்தீங்கன்னா தமிழில் குறிப்பிடுது வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். சாகும்போது தமிழ் படித்தே சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணக்கும் வேக வேண்டும் என்ற சச்சிதானந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புக் இன்சைட் கொஸ்டின். சாகும்போது தமிழ் படித்து சாகணும். தமிழ் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் தான் சச்சிதானந்தன். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் கேட்டவர் ஆப்ஷன் ஏ. பாடுமேல் பனிக்கடல் பகுதியில் வந்து கடல் நீர் ஆவியாக மேகவதன். சிலம்படைந்திருக்கும் பாக்கம் இதிய நடிகர் பார்க்கும் சிற்றூர். அன்பால் கட்டின அறிந்தோன்னு பார்த்தீங்கன்னா அன்பால் ஆள் அப்படின்னு வரும்போது ஐ என்றது 2ஆம் வேற்றுமை, ஆள் அப்போ வந்து 3ஆல் வேற்றுமை. ஐயாளுக்கும் இன்னது கண், ஐ ஆளுக்கும் இன் அது கண் சொல்லுவோம். முதல் வேற்றுமையும் கடைசி வேற்றுமைக்கு வந்து விரி வேற்றுமையை சொல்லுவோம். ஸோ அதில் 2வது வேற்றுமை வந்து ஐ, 3வது வேற்றுமை ஆள், அப்போ அன்பால். நெக்ஸ்ட் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுயிர் என்ற கவிஞர் யார் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை தான் பார்த்து சிறப்பு. அதே பார்த்து பார்த்தீங்கன்னா வேறொரு புகழ் பார்த்தா வேற்றுமை. ஸோ ஓவரால் 8 1 மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லா 2 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு எக்ஸாம் பாடல் பெருஞ்சினர் படைத்த நூல்கள் தற்கால ஒரு சிலேடை வந்திருக்கு. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது. வேங்கை தொடர்மொழியாக பொதுமொழியாக ஏற்படுது. வசன கவிதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இரடிப்பொம்மலும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து கலைச்சொற்கள். நெக்ஸ்ட் பாடலோடு பொருந்தாபடி இசையில் பயனில்லை. இது வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுதாம்பு தொடுத்தறினுக்கும் இப்போ இது வந்து பார்த்தா மனப்பாட பகுதியில் கொடுத்துருக்காங்க. விருந்தினர் தொடங்கும் பாடல். நெக்ஸ்ட் தமிழகனா தமிழையும் கடை இரட்டூர் மொழி இருப்பாங்க. கூத்தனை கூத்தநாட்டு பற்றி கூத்தராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே மாதிரி இப்போ சோலை காட்டு மீன்ஸ் இது ரிப்பீட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டில் கார்கால செய்தி. உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாம் விலை கூடுதலாக இருந்தது குறித்து உரிய சான்று உணவு பாதுகாப்பு ஆணையர் கிடையாது. இந்த கொஸ்டின் அதே மாதிரி காட்சி கண்டு கவிஞர். நெக்ஸ்ட் 8 மதிப்பெண் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்தின் தேவை குறித்தும் தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்றத்தை பேச உரை குறிப்பு அல்லது அன்னமையா கன்ஃபார்மாக படிங்க. அடுத்து நம்ம பார்க்க 1 மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா முதலடி பருவத்து 2024 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாடுமில் கனிக்கடல் பறிக்கணும் கடல் நீர் ஆவியாகி மேகமதல் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா வந்து பாரதியாக தான். டவுட் வந்து 1 மார்க் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. காய்ந்த எலியும் காய்ந்த தொகைன்னு சொல்லுவோம் சருகும் சண்டும். அறிஞரது ரூல் அறிஞர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு. பெரிய மீசை சிரித்தார்னு அன்மொழி தொகை.
அதே மாதிரி அல்லில் ஆயினும் விருந்துவனை இது வந்து நற்றிணை. இப்பாடல் இடம்பெற்ற நற்றிணை. நெக்ஸ்ட் முத்தமிழ் சொல்லும் போது இப்பாடல் இடம்பெற்ற மோனைன்னு முதலெழுத்து ஒன்று. அப்போ முத்தமிழ் முச்சாங்கம். ஆழி என்பது கடல். நெக்ஸ்ட் இப்போ 2 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் பாருங்கள். விருந்தினை மகிழ்த்து முகமன் சொற்கள், அதே மாதிரி வசன கவிதையெல்லாம் ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். மொழித்திறன் பயிற்சி நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசன் முடிஞ்சு அது படிச்சிங்களாவே போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கூத்தனாற்றுப்படி கூத்தனாற்று வியாபாரம் இருக்கிறது. புளியங்கன்று இதுவும் புக் பேக்கில் இருந்தால். அதே மாதிரி நெக்ஸ்ட் சிறுதாம் எல்லாம் ரிப்பீட் கொஸ்டின் தான். உணவு விடுதியில் வழங்கப்பட்டவங்க இந்த கடிதம் ரிப்பீட் பண்ணணும். கோல்டன்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துருங்க. அதாவது தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எழுதாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து மையக்கருத்து தர்மீஸ் பார்த்தீங்கன்னா மாறல் போட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மை சுந்தரா தமிழ்நாட்டு பாடலும் பெருஞ்சித்தன் தமிழ் ஒப்பிடு மேடை பேச்சு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்சி கண்டு கம்மி ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்ற வர்ணையும் அடுக்கு தொடர்பு கொலி குறிப்பிச்சும் ரொம்ப முக்கியமானது. உங்கள் நிலத்திற்கு வந்த உறவினர்கள் நீங்கள் சேர்ந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது தான். ஸோ ஓவராலாக இதில் பார்த்தா 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த 3 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு டவுட்டான ரெஃபர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்நாள் வரைக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸ்ட்ரிக் நிறைய பேர் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு நம்ம சேனலில் போட்டு கொஸ்டின் மட்டுமே நீங்கள் படிங்க. ஷூராக அதுலேருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தான், அந்த பிளேலிஸ்ட் இருக்க கொஸ்டின் மட்டுமே படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஆல் த பெஸ்ட். மை பெஸ்ட் விஷஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன். ஓகே, தேங்க்யூ, பாய்.